கரெக்டா இருக்கும். குட்டியா எடுக்கிறாரு தேடி அவர் எப்படிதான் எடுக்கிறாரு தெரியல. சூப்பர். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 28 ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோ பாப்பாக்கு வாட்டர் பாட்டிலும் வாங்கியாச்சு, லஞ்ச் பாக்ஸும் வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எடை போடுற கடைக்கு தான் வந்திருக்கு ட்ரெஸ் எடுக்குது. என்னப்பா பாய் ஹாய் சொல்லணுமா? ஹாய் ஹாய். ட்ரெஸ் சொல்லு. பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துக்கிறோம். கிளம்பி எடை போடுற கடைக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னைக்கு அங்கதான் வாங்க போறோம். வாங்கலாமா? போலாம். இப்ப கலெக்ஷன் இருக்கு, நானும் பாக்கலாம். பாப்பா கலெக்ஷன் இல்லனாலும் தேடி பிடிச்சி எடுத்துட்டு போவோம். சூப்பரா இருக்குல்ல பிளைனா? இது மாதிரி எடு. ஆமா. என்னப்பா ஜெஷிதா ஷாப்பிங் பண்றாரு போல இது. அப்பா இது கரெக்டா இருக்குதாப்பா? ஆமா. என்னப்பா உனக்கு கரெக்டா இருக்காதுமா, லூசா இருக்குமா? அது அடிச்சிச்சா? ஜெஷிதா அம்மாட்டு வா. கரெக்டா இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பாக்கா? நீங்க பாப்பா கொடுக்கறது வாங்கி பாரு. பாப்பாக்கா குட்டியோ குட்டி குட்டியா எடுக்கிறாரு தேடி அவர் எப்படிதான் எடுக்கிறாரு தெரியல. ரொம்ப குட்டியா இருக்குமா? நல்லா இருக்குதுல்ல? என்னப்பா கரெக்டா இருக்குமாமா? எடுத்து போடுறாரு. டிஷர்ட்லாம் எடுத்தாச்சு. இப்ப வந்து பேண்ட் பாத்துட்டு இருக்கியா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவு நேரம் வந்து டிஷர்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா இருக்குதா? பெருசா இருக்குமா தெரியுது? சரி சின்ன சின்னதா இருக்கும் பாரு. எடு யாருக்கு வச்சு காட்டு. சூப்பர். தனியா எடுத்து பாக்குறாரு பாப்பா. பாப்பா ஓகே. சின்னதா இருக்கும். என்ன சொன்னீங்களா? ஃபுல் சைஸா? குளிர்னால கரெக்டா இருக்கு. பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கெட் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கியா? இது எத்தனை கிலோ வருதுன்னு தெரியல. எத்தனை ட்ரெஸ் தெரியல, பாக்கலாம். எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல, எடை போட்டா தான் தெரியும். ஆனா குளிர் நாளுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும், பிரச்சனை இல்ல. போய் பார்க்கலாம். எடுத்தாச்சு. 2 கிலோ ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். 2 கிலோ? ஆமா. போலாம். பாப்பாக்கு நிறைய ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகாரோ போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர். இது பெட், சோஃபா, கார்பெட்ல ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் மெயின் யூனிட். இது கூட வேற என்னென்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரஷ், செல்ஃப் கிளீனிங் பிரஷ், டீப் ஸ்டெயின் டூல், குயிக் ரிலீஸ் கார்ட் ராப் வந்து வந்திருக்கு. சோ இதுல மேனுவல் புக்குமே இருக்கு. மேனுவல் புக்ல எல்லா டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்திருப்பாங்க. இந்த புக்கை பார்த்து நம்ம இதை எப்படி அட்டாச் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. சோ வாரண்டி கார்டுமே கொடுத்திருக்காங்க. மெயின் யூனிட் நல்லா போர்ட்டபிளா இருக்கும். அதுக்கு ஹேண்டிலுமே வந்து அழகா கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூவ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுல 2 டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் வாட்டர் டேங்க். சோ இதோட கெப்பாசிட்டி 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். சோ இதுல அழகா மூடி கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணிட்டு நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டு இது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம். டேங்க் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்தோமோ அங்கேயே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீவேஜ் வாட்டர் டேங்க். நம்ம கிளீன் பண்ணும்போது வேஸ்ட் வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க தான் கலெக்ட் ஆகும். இதோட கெப்பாசிட்டி 600 ml பிடிக்கும். இதுல 5 மீட்டர் பவர் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஒயர் நல்லா லென்த்தா இருக்கிறதுனால நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. கூடவே குயிக் ரிலீஸ் கார்டு ராப்பர் வந்து கொடுத்திருக்காங்க. அது மெயின் யூனிட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அழகா ஒயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கீழே இறக்கி விட்டுட்டு அப்படி ஒயரை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல சுத்தி அழகா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம். ஒயர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சிக்காகாம நல்லா இருக்கும். அது மாதிரி ஓஸ் பைப்புமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வைக்கிறது ஒரு கிளிப் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இது ஓஸ் பைப்போட லென்த் பாத்தீங்கன்னா 1.2 மீட்டர். பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா ஓஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். அப்படியே லாக் போட்டா அழகா லாக் ஆயிடும். கீழே சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம பிரஸ் பண்ணோம்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிரஷ் கனெக்ட் பண்ணிட்டு மெயின் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டவல்ல டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்திருக்கேன். அதை எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதை
பேக்வர்ட் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். தண்ணி வேணா தண்ணி வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா இதை கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டவல் எப்படி நம்ம கிளீன் பண்றோமோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கார்பெட், பெட், சோஃபா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இதுல 12 kPa செக்ஷன் பவர் இருக்கிறதுனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். மோட்டார் பவர் வந்து பாத்தீங்கன்னா 450 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கரையெல்லாம் போயிடுச்சு பாருங்க, எவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப் கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை வேக்யூமா வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். நம்ம கார்பெட், பெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா கிளீன் பண்ணனும்னா இதை வச்சு நம்ம ட்ரை கிளீனிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் பிரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அட்டாச் பண்ணிட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணனா இந்த ஓஸ்ல இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது தானே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா கிளீன் பண்ணிக்கும். இது ஒரு 30 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி விடணும். இந்த வேஸ்ட் வாட்டர் டேங்க் கிளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மூடி திறந்து கீழே ஊத்திட்டு அழகா ரன்னிங் வாட்டர்ல நம்ம கழுவிட்டு காய வச்சு எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாமி நாச்சி டாமி டல்லா படுத்துருக்காரு. ஸ்கூல் போ கட் அடிக்கிறதுக்கு நீ கால்ல வந்து சினிக்கினே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அம்மா 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 அப்பா சரி சரி எல்லா விஷயம் கத்து வச்சுக்கிறமா. நீ ஸ்கூல்ல எப்படி கட் அடிக்கிறதுன்னு வாங்கிட்டு தான் கத்துக்கணும். சில டைம் என்ன பண்ற, பாத்ரூம் வருதுன்னு போய் பாத்ரூம்ல உட்காந்துக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு கரெக்டா கிளம்புற டைம்ல தான் பாத்ரூம் போயிட்டு எடுத்து ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. வரவே மாட்டா, வாமா வாமான்னு. பாத்ரூம் போனாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ண மாட்டா. அவன் மட்டும் உட்காந்து அம்மா அம்மா அந்த அங்கேயே உட்காந்துன்னு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டின்னு வந்து அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு 2 வாரம் தான் போனோம், அதுக்குள்ள எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டடிக்கலாம் தெரிஞ்சு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் என்னம்மா என்னாச்சு பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா? பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா கேட்டுக்க. எங்கம்மா உடம்பு சரியில்ல? எங்க உடம்பு சரியில்ல? அங்க உடம்பு சரியில்லையா? ஜுரம் அடிக்குதா? மருந்து மட்டும் வேணாமா, ஜுரம் அடிக்குதான். ஸ்கூல் போலாமா? வேணாமா ஸ்கூல் வேணாமா? சரி சரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லீவ் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில எழுந்துச்சு ரசம் அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் செஞ்சுட்டு முட்டை பொடி மாஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி ரெடி பண்ணாங்க. ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளம்பழம் எல்லாமே வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி ரெடி பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் வேணான்ற மாதிரி அழுதுட்டே இருந்தா. சரி அழுதுட்டே இருக்காடா வீட்லயே வச்சுக்கலாம் சொல்லிட்டு நீ வீட்டுல வச்சுன்னு வச்சுக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா பாண்டிக்கு ஒரு வேலையா போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எடை போடுற கடையில அப்படியே ட்ரெஸ் எடுத்துணும்னு சொல்லிட்டு சடனா பிளான் பண்ணி அங்க போயிட்டு ட்ரெஸ் எடுத்துணும் பாப்பாக்கு. ஏன்னா பிளே ஸ்கூல்லாம் வந்து போறால, அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வந்து கொடுத்து அனுப்பணும். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அனுப்புறேன். பழைய ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு மேல போட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு ஆயிட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசா எடுத்து வந்திருக்கேன். இப்ப இன்னைக்கு 2 கிலோ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ எவ்வளவு பேபி? 1300 ரூபாய். 2 கிலோ 1300 ரூபாய். எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். நாங்க இப்ப 3 வெரைட்டில எடுத்து வந்தோம். டிஷர்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவுசர், அப்புறம் பேண்ட் 3மே எடுத்து வந்தோம். சைஸ் தான் கரெக்டா இருக்குமான்னு போட்டு பார்க்க முடியல. அங்க போட்டுலாம் பார்க்க முடியாது, அப்படியே வச்சு பார்த்து தான் எடுக்கலாம். ஒரு மூட்டை கணக்கு எடுத்துட்டு வந்துருப்பல. இவ்வளவு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ட்ரெஸ்ஸுமே தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட், இது வந்து டாப், இது வந்து டவுசர் 3 எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா 3மே டிசைன் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தான் ட்ரெஸ் கலெக்ஷன் தான். எல்லா ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கு, என்ன மாடல் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு பாக்கலாம். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட். சரி, ஒரு சாண்டல் கலர் பேண்ட். 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் வச்சு நல்லா அழகா இருந்துச்சு இந்த பேண்ட். இது சைஸ் வந்து கரெக்டா இருக்கும் பாப்பாக்கு. ஒரு பேண்ட் ஒன்னு, அது வந்து ப்ளூ கலர் பேண்ட். 2 இது பிங்க் கலர், இந்த கோட் போட்டுருக்கும்ல அது மாதிரி பேண்ட் கட்டற மாதிரி. 3 இது நல்லா சாஃப்டா இருக்கு பேபி. இது பூ போட்ட பேண்ட். இது 4 இது வந்து வெல்வெட் பேண்ட். 5 இங்க பாரு இவரை பத்தியா என்ன கலர் புளி மாதிரி இருக்கு. 6 அதுக்கப்புறம் இது ஒரு பேண்ட். 7 இங்க பாருங்க கிரீன் கலர்ல பலாசா பேண்ட் மாதிரி ஒரு டிசைன் நல்லா இருக்கு. இது 8 பாருங்க. இந்த பேண்ட்டுமே நல்லா சாஃப்டா நல்லா நைஸான கிளாத். இது 9 பேண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா பேண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட் நல்லா குவாலிட்டியானது. ஆமா வெயிட்டான துணி, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 8 பேபி சொன்னாங்க 9 சொன்னா 9 பேண்ட் அப்படியே அழகா தனியா வைக்கலாம். டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைஸ் கரெக்டா கிடைக்காது. நிறைய தேடி எடுத்துட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பேண்ட் இருந்தது, பெருசா இருந்தது.
மீடியம் சைஸ்ல பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கிடைக்கவே இல்ல. ரொம்ப நேரமா வந்து ஒரு 9 பேண்ட் எடுத்துட்டு வந்தோமா. அதுக்கப்புறம் டாப் வந்து பாக்கலாம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராகே கிடைச்சது பாப்பாக்கு. ரெட் கலர்ல ஒண்ணு ப்ளூ கலர்ல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கிடைச்சது. பனியன் கிளாத் சூப்பரா இருக்கும். ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் டிஷர்ட் வந்து எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி லாஸ்ட் டைம் ஒயிட் கலர் ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். அதுவும் சூப்பரா இருக்கும். இது நல்லா அழகா மாடர்னா இருக்கும். ஜீன்ஸ் போட்டு இது போட்டா சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும் இது. அதனால இது எடுத்துட்டு வந்தேன். டாப் 2 டிஷர்ட் 3 நல்லா பிளாக் கலர்ல புள்ளி புள்ளியா இந்த டிசைன் 3. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் மாதிரி மோர் கலர் கிரீன் லைட்டா ஒரு மாதிரி 4. இது வந்து ஜெஷிதா தான் செலக்ட் பண்ணல. ஜெஷிதா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அவன் நிறைய ட்ரெஸ் எடுத்து இப்படி வச்சு காட்டுறாரு. அப்பான்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி காட்டிட்டு இருந்தா. அதுல கரெக்டா மட்டும் எடுத்து சின்னதா இருந்ததெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அவ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா சின்னதா பாத்து எடுக்கிறாரு. நான் வந்து பெருசா எடுக்கிறேன். இவரு சின்ன ட்ரெஸ்ஸா எடுத்து அழகா காட்டிட்டு இருக்கா. சோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம் 5. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சூப்பரா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா மிடி அதாவது ஃபிராக் இது 6. இதோட 6 ட்ரெஸ். அப்புறம் ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். இது நல்லா இருந்துச்சு. ஜீன்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும். இது பட்டன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியான பட்டன் வந்து இருக்கும். இதுல வந்து இந்த லாக் பண்ற பட்டன் சூப்பரா இருக்கும். பின்னாடி இருக்கும். அப்புறம் வந்து இந்த சைடுல வந்து லாக் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். துணி எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். நான் எப்பயுமே சொல்றதுதான் அங்க எடுக்கிறதுதான் எப்பயுமே. 7 டிஷர்ட். அதுக்கப்புறம் இது ஒண்ணு 8. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கலர் 8. சார் இங்க பாருங்க 9. இந்த டிஷர்ட் தான் 2 எடுத்துட்டு வந்தாச்சு. லாஸ்ட் வந்து செக் பண்ணவே இல்லை. இவன் 1 எடுத்து போட்டா நான் 1 எடுத்து போட்டேன்னு நினைக்கிறேன். 2 டிஷர்ட் வந்துச்சு. ஒரே கலர் ஒரே டிசைன். அதேதான். ஆமா சார் பரவாயில்ல விட்டு 1 அழுக்கா 3 நல்லா இருக்குது வந்து போட்டுக்கலாம்ல. 9 10 டிஷர்ட். ஒரு டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ண லாஸ்டா நான் தான் செக் பண்ணேன். ஒரே கலரா இருக்குது. அப்படியே எடுத்து போட்டுனான்னு தெரியல. 2 ஒன்னா பிடிச்சு 10. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நான் தான் எடுத்தேன். நல்லா இதுவும் அழகா இருந்துச்சு. 10 11 டிஷர்ட் பரவாயில்லப்பா நிறைய எடுத்திருக்கேன். இது நல்லா அழகா இருக்குதுல்ல. மாடர்ன் வச்சு நல்லா அழகா இருக்கு. 11. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஊடி 14 வந்துருச்சு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஊடி அழகா ஜீன்ஸ் போட்டு சின்னதா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறது பெருசா இருக்கும். இது சின்னதா அழகா இருக்கு. நல்லா ஜிப்புமே சூப்பரா இருக்கு. பாப்பாக்கு வந்து போட்டுட்டு போலாம் வெளில. ஈவினிங் டைம் வந்து வெளில கூட்டு போறோம் இல்லையா, அப்ப வந்து போடணும்னா பனி வந்து ஆகாம இருக்கும். கொல்லா போட்டு அழகா கூட்டு போலாம். 12 பேபித்தோட 12 டிஷர்ட் சூப்பரா இருக்கு. டிஷர்ட் மெடி எல்லாமே சேர்த்து இது வந்து பாத்தீங்கன்னா 12 எல்லாம் சூப்பர் குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் 12 ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுசர். டவுசர் எல்லாமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலெக்ஷன் இருந்தது டவுசர்ல. பாப்பாக்கு டவுசர். ஆமா டவுசர் பாண்டியா டவுசர் பாண்டியா அவர் இப்ப ஆக்டிங் மோட்ல இருக்கிறாரு. ஆக்டிங் மோட் ஆன். ஆமா அமைதியின் சிகரம் நான் சொல்லிட்டு காட்டுறாரு. சரி இந்த டவுசர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அழகா இருந்துச்சு. ஒயிட் கலர்ல 1 கிரே கலர்ல 1 கிரே கலர்ல 2 பர்பிள் கலர்ல 1 3 இது 1 4 எல்லாம் வெல்வெட் துணி மாதிரி இருக்கு பேபி. 4 கிரீன் கலர் 5 இது ஒரு செங்காமுடி கலர் 6 இது ஒரு கோடு போட்டது 7 இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வெல்வெட் 8. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜிகுனா மாதிரி வந்து அந்த சூப்பரா இருக்காங்க. இந்த கிளாத்துமே சூப்பரா வெல்வெட் கிளாத் நல்லா சாஃப்டா மழமழன்னு அழகா இருக்கு. இதோட 8 8 12 8 8 16 12 16 12 28 ட்ரெஸ். ஆமா 16 12 ஆமா 28 ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 28 ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம். 2 கிலோ இந்த தடவை 2 கிலோ. பேண்ட் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் அதிகமா போயிடுச்சு. எப்பவுமே 30 ட்ரெஸ் வரும் 30 32 அது மாதிரி வரும். டிஷர்ட் நிறைய எடுத்துட்டு வருவேன். இந்த டைம் பேண்ட் டவுசர் தான் எடுத்து வந்தேன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறல பேம்பஸ் போடாத அனுப்புற உச்சா வந்து போயிடறால. சோ அப்ப வேற ட்ரெஸ் மாத்துறதுக்கு வந்து கரெக்டா இருக்குன்றதுனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அடி பாட்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் துவைச்சு போடு ஃபர்ஸ்ட். ஓகே டஸ்ட் இருக்கும். எப்பவுமே மேக்ஸிமம் துவைச்சுதான் போடுவோம். அப்படியே புது ட்ரெஸ் அப்படியே வந்து வாஷிங் மிஷின்ல போட்டுருவோம். அப்படியே எல்லாம் துவைச்சு வந்துடும்.
சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 28 Dress ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோ, அப்புறம் 1300 ரூபாய். 1300 ரூபாய். 28 Dress 1300 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ இந்த எடை போடுற கடை இருக்கவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு வந்து எடை போடுற கடையில ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. சோ ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொன்னு வாங்கி வந்தேன் ஜெஷிதாக்கு லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும். முக்கியமா அதுக்கு தானே போனேன். லஞ்ச் பாக்ஸ் பாண்டி போனா லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். சோ இதுவுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அழகா வந்து ஓவல் ஷேப்ல வந்து வாங்கி வந்தேன். அப்படி லாக் பண்றது அங்க வந்து ஓபன் பண்ணி கொடுப்பாங்க மிஸ் எல்லாம். இங்க பாருங்க சூப்பரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க அடியில சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சுட்டு மேல வந்து பொரியல் வச்சுட்டு அது மேல வந்து நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு லாக் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. நான் வந்து பிளாஸ்டிக்ல தான் பார்த்தேன். பிளாஸ்டிக்ல நிறைய பேர் வேணாம் டப்பர் வேற மாதிரி பார்த்தேன். அது ஆனா வந்து எதுவுமே செட் ஆகல. பெருசு பெருசா அகலமா இருந்துச்சு. சின்ன சைஸ் வந்து கிடைக்கல. இதனால அழகா இருந்துச்சு. அதுவும் சில்வர் பாத்திரம்ன்றதுனால இதுவே வாங்கியாச்சு. அது ரொம்ப நாளா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பாப்பாக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து வாங்கியாச்சு. இது சிப்பர் மாடல் தான். இங்க பாருங்க, இது மாதிரி வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த மூடி. இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகா இருந்துச்சு. சின்னதாவும் இருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்னது சில்வர், இது எஸ்எஸ் தான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வாட்டர் பாட்டிலும் வாங்கியாச்சு, லஞ்ச் பாக்ஸும் வாங்கியாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் பார்த்தேன், அதெல்லாம் ரொம்ப நல்லா இல்ல. அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய கப்பே கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுப்போம். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா நீட்டா வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கப்பெல்லாம் வசதியா இல்ல. அது மட்டும் இல்ல, கப்பு வந்து நம்ம எவர் சில்வர்ல எடுக்கும் போது குழந்தைங்க கொடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். என்னன்னா இந்த ஓரம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டுற மாதிரி இருக்க கூடாது. பசங்க திடீர்னு விழுந்துட்டாங்கன்னா வெட்டிடும். ஒரு டைம் எங்க அண்ணனுக்கு மூக்கு இங்க வெட்டிச்சு. இந்த மாதிரி கப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அந்த கப்பு மூடி வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஜாக்கிரதையா வாங்கணும். எப்பயுமே நீங்க வாங்கினீங்கன்னா இந்த இது வந்து எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாங்கணும், அந்த மடக்கி இருக்க மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் டப்பா ஃபுல்லா ஷார்ப்பாவே இருந்தது. சோ அதனால வேணாம் சொல்லிட்டு அது வந்து வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டுல இருக்கிறது சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் போயிட்டு நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.